பாகங்களை சரி இப்ப நாங்கள் பார்த்தோம் என்றால் இதுல வந்து இப்ப பார்த்தோம்னா முதலாம் கேள்வி அலகு இருக்கின்ற போதிலும் பரிமாணங்கள் இல்லாத பௌதிக கணியம் எது? இதுல பரிமாணம் இல்லாத உங்களுக்கு சக்திக்கு வந்து பரிமாணம் இருக்கு அலகும் இருக்கு அது சாதாரணமாக உங்களுக்கு தெரியும். தொடர்புக்கும் பரிமாணம் இதுவும் இருக்குது அலகும் இருக்குது. பிளாங்கின் மாறிலி இந்த மூன்றுல ஏதோ ஒன்றுதான் எங்களுக்கு விடையா வர வேணும் என்று நாங்கள் யோசிப்போம். பிளாங்கின் மாறிலி இ சமன் மொத்த சக்தி இ சமன் ஹெச் ஓவர் எஃப் தரப்பட்டது. ஹெச் வந்து இ ஓவர் எஃப். இக்கு வந்து பரிமாணம் வந்து எங்களுக்கு ஈன்ற பரிமாணம் ml square t minus 2 over l t minus 1. ஆகவே ml square t minus 1 என்று அதுக்கும் வந்து பிளாங்கின் மாறிலிக்கும் உங்களுக்கு பரிமாணம் இருக்குது. இந்த பரப்பொழுவைக்குரிய வரை இலக்கணம் டி சமன் எஃப் ஓவர் ஓரளவு நீளத்தில் தாக்குகிற செங்குத்தான விசைகள் மேற்பரப்பில. அப்ப டி சமன் எஃப் ஓவர் எல். எஃப்ன்றது எஃப்ன்ற பரிமாணம் உங்களுக்கு தெரியும் mlt minus 2 over எல்லின்ற பரிமாணம் எல் தான். ஆகவே mt minus 2. இதுல பார்த்ததுல விளங்குது எல்லாத்துக்கும். எங்களுக்கு வந்து இதுல மிச்சமா இருக்கிறவர் வந்து ஒளிச்சொறிவு தான். ஒளிச்சொறிவு மட்டத்துக்கு வந்து அலகு இருக்குது டிபி, ஆனா பரிமாணம் இல்லை. ஓகே, 5வது விட முதலாவதுக்கு வந்து ஆன்சர் வந்து 5. ஆன்சர் 5. ஓகே ஓகே